श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। श्रीगुरुभ्यो नमः। वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा अविघ्नं कुरु देव सर्वकार्येषु सर्वदा। असाध्य साधक स्वामिन्य असाध्यं तावकिं वद। रामदूत कृपासिन्धो मत्कार्यं साधय प्रभो। अधिक्रूर महाकाय कल्पान्तदगणोपमा भैरवाय नमस्तुभ्यं अनुज्ञां दातुमर्हसि। உலகத்தமிழ் வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். ஒவ்வொரு மாதத்திற்கும் தனிச்சிறப்பு காணப்படுறது. அதில் மார்கழி மாதம் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது ஆன்மீக ரீதியான சிந்தனைகளை சிந்திக்கக்கூடிய மாதமாக பெரியோர்கள் நமக்கு பலவிதமான சூக்ஷ்மங்களை வழங்கி வருகிறார்கள். சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் தனுர் ராசியிலே சஞ்சரிக்கிறார். தனுர் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவானுடைய இயக்கத்தையும் மற்ற கிரகங்களுடைய இயக்கத்தையும் நாம் சிந்தித்து இந்த மாதம் எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்கப் போகின்றது என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். அதோட இன்றைய காலகட்டங்களில் குறிப்பாக தென்னிந்தியாவில் பலவிதமான இயற்கை சீற்றங்கள்னால பக்த கோடிகள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் படக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நாளிலையும் அவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் விரைவில் அவர்களை விட்டு விலக வேண்டும், அவர்களது சிரமங்கள் நீங்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பிரார்த்தனையோடு இந்த மார்கழி மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக இந்த மார்கழி மாதத்தினுடைய துவக்க தினத்தில் நவக்கிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ரிஷப ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார். கடக ராசியிலே செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். கன்யா ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியிலே புத பகவான் அருள் புரிகின்றார். தனுர் ராசியிலே சூரிய பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியிலே சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். கும்ப ராசியிலே சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியிலே ராகு பகவான் அருள் புரிகின்றார். சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய துவக்க தினத்தில் மிதுன ராசியிலே சஞ்சரிக்கின்றார். இந்த நவக்கிரகங்களுடைய இயக்கங்களை நாம் சிந்தித்து எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரப்போறது அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனைகளை நாம் சிந்திப்போம். ஸ்ரீகுருभ्यो நமः. வக்ரதுண்ட மகாகாய சூர்யகோடி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மேஷ ராசி பக்த கோடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது ஒரு ட்ரமாண்டஸான மாற்றங்களை கொடுக்க போகிறது. குறிப்பாக பொருளாதாரத்தில் அபரிமிதமான வரவுகள். உங்களது ராசிக்கு பாக்யாதிபதி இந்த மாதம் முழுவதும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது தன லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களது ராசிக்கு சஷ்டமஸ்தானத்திலே கேது பகவான் கடந்து வருகின்றார். அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வரப்போகிறது. குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள். கல்வியில ஆர்வம் இல்லாமல் இருந்த மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. குறிப்பாக கல்வியில் ஆர்வம் இல்லாமல் இருந்த மாணவ செல்வங்களுக்கு கூட கல்வியிலே ஆர்வம் தோன்றுவதையும் தடைப்பட்ட கல்வியை தொடரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க போகிறது. தொழில் ரீதியான வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகளில் இருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு இந்த மாதத்தில் உங்களது முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க போகிறது. குறிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. பல பக்த கோடிகளுக்கு மனதில் ஒரு வினா, இப்போ ஒரு புதிய ஒரு தொடக்கத்தையோ ஒரு சிந்தனைகளையோ சிந்திச்சுருக்கீங்க. குறிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு திருமணம் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தில் ஜாதகம் கொடுக்கலாமா, மார்கழி மாதத்தில் ஜாதகம் வாங்கலாமா அப்படின்னு
ஒரு கவலை, ஒரு சந்தேகம், ஒரு குழப்பம் உங்கள் மனசில் காணப்படுறது. மேஷ ராசி சார்ந்த, மேஷ லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கடந்து வருவது அருமையான அமைப்பு. இந்த கிரகங்கள் அபரிமிதமான அனுகூலமான ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது கடந்த காலத்திலிருந்து, கடந்த மாதத்திலிருந்து நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வரக்கூடிய முயற்சிகளை நிச்சயமாக தொடர்ந்து நீங்கள் செய்யலாம். மார்கழி மாதத்தில் ஜாதகம் பார்க்கலாமா? மார்கழி மாதத்தில் ஜாதகம் கொடுக்கலாமா? மார்கழி மாதத்தில் ஜாதகம் வாங்கலாமா? போன்ற பலவிதமான ஐயப்பாடுகள் உங்களது மனசில் இருக்கு. கவலைப்படாதீங்க. மார்கழி மாசத்திற்கு பீடு மாசம் அப்படின்னு பேர். பீடு என்றால் உயர்வு என்ற சிந்தனைகளை நாம் சிந்திக்க முடியும். ஆகையினாலே அது பீடு மாசம், பீடை மாசம் கிடையாது. தனுர் ராசி என்று சொல்லக்கூடிய ராசி குரு பகவானுடைய சொட்சேத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெறக்கூடிய மாதமாக அமைகின்றது. ஆகையினாலே தனுர் மாசம் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தில் உங்களது தொடர்ச்சியான முயற்சிகளை முடுக்கி விடுங்கோ. எந்த காரியங்களுக்காகவும் உங்களது இல்லங்களில் நடைபெற வேண்டிய சுபமான, மங்களகரமான, மகிழ்ச்சிகரமான வைபவங்களுக்கான உங்களது முயற்சிகளுக்கு எந்தவிதமான தடைகளும் நீங்கள் போட வேண்டாம். உங்களது ராசிக்கு 2வது ஸ்தானத்தில் பாக்யாதிபதி அருள் புரிவது என்பது மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான அமைப்பு. அதே போல தசம லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 10, 11க்கு அதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வருகின்றார். இந்த சமயத்தில் மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான வாய்ப்புகள். குறிப்பாக புத்தாண்டினுடைய 2025ஆம் ஆண்டிற்கான பலவிதமான போட்டிகள், விளம்பரங்கள் காணப்படுறது. இந்த சமயத்தில் வண்டிகள், வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற பிரார்த்தனை உடையவர்கள் நிச்சயமாக வாங்கலாம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் வண்டி வாகனங்கள் மாற்ற வேண்டும் என்ற சிந்தனை உடையவர்கள் மாற்றிக்கொள்ளலாம். வெளிநாட்டு தொடர்புடைய நட்பு ரீதியான மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. கடந்த காலத்தில் முடிவெடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்த பலவிதமான விஷயங்களுக்கு நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கே ஏற்பட போகிறது. கணவன் மனைவி அன்பு பெருக போகிறது. உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருக போகிறது. இருந்தாலும் இந்த மார்கழி மாதத்தில் மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்கும் பொழுது தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். அரசு அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களில் உங்களது முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். அறிமுகம் இல்லாத நபர்களோடு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட வேண்டாம். விட்னஸ் சிக்னேச்சர் போட வேண்டாம் என்ற இந்த விஷயங்களில் எல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த தனுர் மாதம் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாதம் அபரிமிதமான இறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய மாதம் ஆகையினால் பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வது, செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை அம்பிகை வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அன்பு, பண்பு, பாசம் மிக்க ரிஷப ராசி பக்த கொடிகளே, கூடுதலான ஒரு எதிர்பார்ப்போடு ராசி பலன்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகளில் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றது. அதற்கு காரணம் என்ன என்றால் அவர்கள் படக்கூடிய பாடு. நமக்கு தீர்வுகள் எப்பொழுது கிடைக்கும், எங்கு கிடைக்கும் என்று தவித்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலத்தை ஒப்பிடும் பொழுது, சூரியனுடைய இயக்கங்களை நாம் சிந்தித்து செயல்படும் பொழுது இந்த தனுர்மாசம் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாதம் உங்களுக்கு வேலை பலுக்கள் கூடுதலாக அமையும். ஆனாலும் கடுமையான வேலை பலுக்கள் அமைந்திருக்கின்றதே என்ற சிந்தனைகளோடு ஏதாவது வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளலாமா என்ற சிந்தனைகள் தோன்றும். இந்த சமயத்தில் தான் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டுமானால் அந்த பயணத்தினுடைய குறிக்கோள் என்ன, அந்த பயணத்தினுடைய பயன்பாடு என்ன, அந்த பயணத்தினுடைய அவசியம் என்ன, இவைகளையெல்லாம் நீங்கள் சிந்தித்து செயல்படும் பொழுது
தேவையில்லாத செலவுகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது பலவிதமான தீர்மானங்கள் தீர்மானிக்க முடியாமல் நீங்கள் தவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இந்த காலகட்டங்களில் மிகவும் பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. அஷ்டமஸ்தானாதிபதி உங்களது ராசியை கடந்து வரும்பொழுது பலவிதமான தாக்கங்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டிய சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஒரு அலுவலகத்தில் ஒரே சமயத்தில் ஒரு சீட்டில் இருக்கிறவாழ்கிட்ட அந்த இடத்துல பல பக்த பல நண்பர்கள் வேலைகளை கொடுப்பார்கள். கீழே இருக்கிறவங்க ஒரு ஒர்க்கை கொடுப்பாங்க, டைப்பிஸ்ட்டு ஒரு ஒர்க்கை கொடுப்பாங்க, ஒரு கிளர்க்கு ஒரு ஒர்க்கை கொடுப்பாங்க, இந்த சமயத்தில் மேனேஜர் ஒரு ஒர்க்கை கொடுப்பாங்க, இந்த சமயத்தில் ஜிஎம் ஒரு ஒர்க்கை கொடுப்பாங்க, இந்த சமயத்தில் எம்டி ஒரு ஒர்க்கை கொடுப்பாங்க. அந்த இடத்துல ஒரே நபர்கிட்ட அத்தனை ஒர்க்கையும் கொடுத்தா அவர் என்ன செய்வாங்க அப்படின்னு சிந்திக்கணும் இல்லையா? அப்போ அந்த இடத்துல இருக்கிறவங்களால முடிவெடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்கன்னா, அவங்க ஒரு ஆர்டர் போடுவாங்க. ஃபஸ்ட்டு ஜிஎம் சொன்னதை கேட்டு செஞ்சுருவோம், அடுத்தது மேனேஜர் சொல்கிறத கேட்போம், அடுத்தது எம்டி சொல்கிறது அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வேலைகளை திட்டமிடணும். அதே போல் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரே சமயத்தில் எல்லா வேலைகளும் சேரும். குழந்தைகள் ஒரு வேலையை கொடுத்துருப்பாங்க, பெற்றோர்கள் ஒரு வேலையை கொடுத்துருப்பாங்க, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் ஒரு வேலையை கொடுத்துருப்பாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு வேலையை கொடுத்துருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலையை கொடுத்துருப்பாங்க. ஒரே சமயத்தில் எல்லாரும் நான் கொடுத்தேன் என்னாச்சுன்னு கேட்பாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் திணறுவீங்க. எதை எப்படி செய்யறது அப்படின்னு, யார்கிட்ட என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு ரொம்ப திணறுவீங்க. இந்த சமயத்தில் எந்தெந்த வேலைகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் திட்டமிடுங்கள். உங்களது வேலை சுமைகளையும் உங்களது உடல் நிலைகளையும் மனநிலைகளையும் ஆத்மார்த்தமாக எடுத்து கூறி அதற்கான அவகாசத்தை நீங்கள் முன்பாகவே பேசி அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. அதனால ரிஷப ராசியை சார்ந்த குறிப்பாக இளைஞர்கள் எந்தெந்த வேலையை எந்தெந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சி செய்யும் பொழுது மனம் தளர்ச்சி ஆகக்கூடாது. உங்கள ராசிக்கு பாக்யாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது முயற்சி திருவினையாக்கும் என்ற ஒரு சிந்தனையை சிந்தித்து செயல்பட வேண்டும். இருந்தாலும் ரிஷபராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு ஏதோ ஒரு விதத்திலே பொருளாதார ரீதியான வரவுகள் உயர்வுகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு பொருளாதார ரீதியான மாற்றங்களை கொடுத்தாலும் பஞ்சமஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் பலவிதமான குழப்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்வதற்கு, இந்த குழப்பங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆவதற்கு விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது, அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வருவது, விநாயகர் அகவல் படிப்பது கேட்பது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். எதையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகள் எதையும் இந்த மார்கழி மாதத்தில் அறிவுபூர்வமாக சிந்தித்து தீர்மானிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. இந்த மாதம் முழுவதும் உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். 7வது ஸ்தானத்திற்கு கலத்திரஸ்தானம் அப்படின்னு பேர். உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது குறிப்பாக குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு எதிர்பாராத விதத்தில் நன்மைகள் ஏற்படலாம். இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்களும் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை சார்ந்தவர்களையும் செலவு பண்ண வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அந்த நிறுவனத்திற்கு ஒரு பெரிய செலவை ஏற்படுத்தக்கூடிய வகைகளில் இருக்கலாம். அதேபோல் இல்லத்தில் இருப்பவர்கள், குழந்தைகளாக இருந்தால் கல்வி ரீதியான பெரிய செலவுகளை பெற்றோர்களுக்கு ஏற்படுத்துவார்கள். கணவனாக இருந்தால் மனைவிக்கு செலவுகளை ஏற்படுத்துவார்கள். மனைவியாக இருந்தால் கணவருக்கு செலவுகளை ஏற்படுத்துவார்கள். காரணம், உங்களது ராசிக்கு சப்தம தசம ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடந்து வருகின்றார்.
ஏழுக்குடைய இறைவனானவர் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12வது ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது நீங்களும் செலவு செய்து கொண்டு உங்களை சார்ந்தவர்களையும் செலவு செய்ய வைக்கக்கூடிய சூழ்நிலைகளை கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் அன்பு, ஆதரவு, பண்பு, பாசம் போன்ற வலைகளில் சிக்கியிருப்பவர்கள் காரணம் தெரியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகள் நீங்களும் செலவை குறைத்து உங்களை சார்ந்தவர்களுக்கும் செலவை வைக்காமல் இருக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகின்றது. இந்த மார்கழி மாதத்தில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகளை சிந்திக்கும் பொழுது உங்களது முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். இருந்தாலும் அஷ்டமஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் சிந்தித்து அவர்கள் கூறக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஏற்றுக்கொண்டு, குறிப்பாக வயதில் பெரியோர்கள், தாய்வழி சொந்தங்கள் கூறக்கூடிய தகவல்களை எல்லாம் உள்வாங்கி கேட்டு அவர்களுடைய அன்பையும் பண்பையும் பாசத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டும் என்ற சிந்தனைகளோடு சிந்தித்து செயல்படுங்கள். தசமஸ்தானத்தில் ராகு பகவான் கடந்து வருகின்றார். தொழில் ரீதியான முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். பணியாற்றக்கூடிய இடங்களில் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை குறைத்து கொள்வது நல்லது. சதுர்ஸ்தானத்திலே கேது பகவான் கடந்து வரும் பொழுது உங்களது உழைப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு 4வது ஸ்தானத்திற்கு சுகஸ்தானம் என்று பெயர், 10வது ஸ்தானத்திற்கு தொழில் ஸ்தானம் என்று பெயர். இந்த 4, 10, 2 ஸ்தானங்களிலுமே சர்ப்பகிரகங்கள் வியாபித்திருக்கிறதுனால அவர்கள் ஓய்வுக்கும் இடம் கொடுக்க முடியவில்லை, உழைப்பையும் முழுமையாக செய்ய முடியவில்லை. ஏதோ ஒரு குழப்பம், எது செஞ்சாலும் அதை முழுமைப்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகள் நீங்கள் இல்லத்தில் இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, எந்தெந்த வேலைகளை எந்தெந்த நேரத்தில் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட வேண்டும். சில சமயங்களில் இந்த நேரங்களை காப்பது என்பது பிரதானமாக காணப்படுறது. உங்களுடைய நேரங்களை சிந்திக்கக்கூடிய, நேரங்களை நிர்வகிக்கக்கூடிய ஆற்றலுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு நிமிஷம் லேட்டானதுன்னா அதனால பல பாதகங்கள் ஏற்படுறது. ஒரு குழந்தை கிளம்பும் பொழுது இந்த இடத்துல லேட்டாகிறது அப்படின்னா அந்த குழந்தை அந்த பள்ளிக்கு செல்லும் பொழுது தாமதமாகிறது. அதுக்கு பிறகு அலுவலகத்திற்கு குடும்ப தலைவர் செல்லும்போது அங்கேயும் தாமதமாகிறது. அவர் அங்கிருந்து வெளி வேலைகளுக்கு செல்லும் பொழுது அதுவும் தாமதமாகிறது. எந்த இடத்துல தாமதம் என்ற ஒரு வார்த்தை காணப்படுகின்றதோ அந்த இடத்துல டைம் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய நேர நிர்வாகம் மிக மிக குறைவாக காணப்படுறது. இதற்கு கிரகங்கள் காரணம் என்று சொன்னாலும் ஓரளவுக்கு எந்தெந்த நேரங்களை எவ்வாறு திட்டமிட வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகின்றது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. மன ரீதியான சோர்வுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். எந்தெந்த ஆரோக்கியத்திற்கு ஆரோக்கியமான சத்தான சரிவிகித உணவுக்கு பெரியோர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுவதோடு கோளறு பதிகத்தை படிப்பது கேட்பது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த மார்கழி மாதம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வெற்றி மாதமாக அமையப் போகிறது. அனுபவ ரீதியாக சூரியனுடைய இயக்கங்கள் ரீதியாக சில பக்த கொடிகள் சொல்லுவார்கள், எனக்கு இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுத்துட்டுருக்கு, இந்த மார்கழி மாதம் வந்ததுன்னா போகிறோம், எனக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களை பார்த்தால் அவர்கள் கடக ராசியாக இருப்பார்கள். அதே போல சில பக்த கொடிகள் எனக்கு இந்த மார்கழி மாதம் ஒத்துக்காது அப்படிம்பாங்க.
இந்த ரிஷபராசி சார்ந்த பக்தர்கள்லாம் அனுபவ ரீதியாக எனக்கு மார்கழி மாதம் ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறதையும் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இந்த கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த மார்கழி மாதம் என்பது அனுகூலத்தை கொடுக்குமா என்ற ஒரு மார்கழி மாதம் அனுகூலத்தை கொடுக்குமா என்ற சிந்தனை ஒரு பக்கம் இருந்தாலும், கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு, கடக லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு நிச்சயமாக இந்த மார்கழி மாதம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். காரணம், கடக ராசிக்கு தனஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். தனஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வருவது என்பதும், தனஸ்தானாதிபதி ஒரு மாதம் முழுவதும் சஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிப்பது என்பதும் அருமையான அனுகூலமான கிரக அமைப்பாக ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அந்த விதத்தில் கடக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு அபரிமிதமான பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படுறது. இந்த ஆண்டில் இந்த மார்கழி மாசத்துல உங்களது ராசிக்கு சஷ்டமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் கடந்து வருவது கூடுதல் சிறப்பை கொடுக்கின்றது. ஆகையினால் கடக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு, மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் ஏற்படுவதையும் சிந்திக்க முடியும். பேச்சை தொழிலாக உடைய பக்த கோடிகளுக்கு, பேச்சை தொழிலாக உடைய பக்த கோடிகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் நிறையா ஒரு லிஸ்ட்டை எடுத்துக்கலாம். பேச்சாளர்கள் எடுத்துக்கலாம், ஆசிரியர்கள், அதை போல வழக்கறிஞர்கள், ஜோதிடர்கள், புரோகிதர்கள், சிவாச்சாரியார்கள், இந்த மாதிரி பேச்சை தொழிலாக உடைய பக்த கோடிகள் இவங்களுக்கெல்லாமே ஒரு ட்ரமாண்டஸான ஒரு குரோத் ஏற்படும். அதை போல சங்கீத கலைகளில் தேர்ச்சி உடையவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் எதிர்பாராத விதத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படுவதை சிந்திக்க முடியும். சஷ்டமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வருவது என்பது ஒரு கூடுதல் சிறப்பையும் காட்டுறது. குறிப்பாக இளைஞர்களுடைய வாழ்க்கையில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. ஒவ்வொரு சிந்தனைகளும் அவர்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது. கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. குறிப்பாக போட்டித் தேர்வுகள் சிந்திக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான ஒரு உயர்வை நீங்கள் சிந்திக்கக்கூடிய, பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. கடக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு, குறிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. பணியாற்றக்கூடிய இடங்களில் உங்களது சாதனைகளையும் உங்களது வேலைகளுடைய திறமைகளையும் பார்த்து மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. வயதில் பெரியோர்களுக்கு கடந்த காலத்தில் ஆரோக்கியம் ரீதியாக இருந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. கடகராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மனதுக்குள்ள ஒரு வினா, ஒரு சந்தேகம். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறாரே, ஆனால் நல்லது ஏற்படும்னு குருஜி சொல்கிறாரு. இதில் 2-3 விஷயங்களை நீங்கள் சிந்திக்கணும். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் என்பது உண்மைதான். உங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி 7-8க்கு உடையவர் அவர். இந்த 7-8க்கு உடைய மந்தகாரகன் 8வது ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய பாதகங்களை கொடுக்க மாட்டார். அதே சமயத்தில் உங்களுக்கு எந்த குழப்பம் ஏற்படுகின்றதோ, எந்த கவலை ஏற்படுகின்றோ அதன் மூலமாக ஒரு ப்ரொமோஷனை கொடுத்துருவார். அந்த இனி உங்களுக்கு ஒரு சின்ன சிரமம் ஏற்படுது அப்படின்னா அந்த சிரமத்தின் மூலமாக ஒரு வெற்றி கிடைக்க போகிறது. ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, திடீர்னு மேலதிகாரி இன்ஸ்பெக்ஷன் வைக்கிறார் அப்படின்னா உங்கள் ரெக்கார்டை பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, ஒரு ப்ரமோஷனை கொடுத்துருவாங்க. அந்த சமயத்தில் வேணால் நீங்கள் அந்த டென்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் அதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. இது தனுர்மாசம்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதம் உங்களுக்கு கூடுதல் கிரக பலத்தை நீங்கள் பெறுவதனாலே அபரிமிதமான வெற்றிகள் நாடி ஓடி வரப்போகிறது. முயற்சி ஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு ஆன்மீக ரீதியான வெற்றிகளை கொடுக்க போகிறார். இருந்தாலும் பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது வேகத்தை தவிர்க்க வேண்டும். கடகராசி சார்ந்த பக்த கொடிகள் எப்பொழுதுமே நீர்நிலைகள், குளிர், பனி இந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்கும்.
அதனால தற்காப்பு நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எங்கேயாவது வெளில போனால் ஸ்வெட்டர் போட்டுக்கிறது, தலைக்கு வந்து கேப் போட்டுக்கிறது, கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு எது ஒத்துக்கும் எது ஒத்துக்காது. அதே போல் பகலாக இருந்தாலும் இந்த குளிர்ச்சியான பானங்களை தவிர்த்துடுங்க. சில பேருக்கு எங்கேயாவது ஐஸ்கிரீமை பார்த்துட்டா அதை சாப்பிட்டே ஆகணும்னு சிந்தனை. நல்ல குளிராக இருக்கும், ஏசி ஹாலில் உட்காந்துருப்பீங்க, வாசலில் பனி பெய்யும், ஆனால் அந்த ஐஸ்கிரீமை பார்த்தா சாப்பிடணும் போல தோணும். அந்த சமயத்துலலாம் நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும். குளிர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. கோளறு பதிகத்தை படிப்பது கேட்பது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்புமிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள், உங்கள்கிட்ட அபரிமிதமான ஒரு ஆற்றல் இருக்கு, அபரிமிதமான திறமை இருக்கு. ஆனால் அந்த ஆற்றல் அந்த திறமை இந்த ரெண்டையும் செயல்படுத்த விடாம கிரகங்கள் தடை ஏற்படுத்துறது. இந்த சமயத்தை நீங்க எப்படி பிளான் பண்ணணும், அதுதான் இன்னைக்கு இந்த ராசி பலனில் சொல்ல போகிறோம். இப்போ இந்த கோச்சார கிரகங்கள் ஃபேவராக இருக்கும்போது நீங்கள் ஃபேவரான பிளேஸை அடைஞ்சிடுறீங்க. ஆனால் என்னத்தை தான் இன்னைக்கு கோச்சார கிரகங்கள் அனுகூலமான ஸ்தானங்களில் இல்லை அப்படின்னாலும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த தனித்துவம் மூலமாக நம்ம எப்படி வெற்றி பெறலாம் அப்படின்னு சிந்திக்கலாம் இல்லையா. இப்போ வந்து இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறதுக்கு பிளானட்ஸ் ரொம்ப அனுகூலமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதில் வந்து ஜோதிட ரீதியாக மாற்று கருத்துக்கள் கிடையாது. ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். சஷ்டமஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தை கடந்து வருகின்றார். அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், இரண்டாவது ஸ்தானத்தில் கேது பகவான். இந்த கிரக அமைப்புகளை நம்ம பார்க்கும் பொழுது கோச்சார ரீதியாக இது அனுகூலமான கிரக அமைப்புகளை நாம் சிந்திக்க முடியவில்லை. ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகம் ரீதியாகவோ அல்லது உங்களுடைய தனித்துவம் ரீதியாகவோ ஒரு உதாரணம் ஒன்று நம்ம சிந்திக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணி ஆகணும், ஒரு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். அந்த 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு கிரகங்கள் சரியில்லையேன்னு நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிறத விட வீட்டை விட்டு வெளில வந்து, இப்போ மழை பெய்தா ஒரு கொடை எடுத்துக்கலாமா, ரெயின்கோட் எடுத்துக்கலாமா, 2 வீலர் எடுத்துக்கலாமா, பெட்ரோல் இருக்கா, ரோடு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 50%, ஒரு 10 கிலோமீட்டர் நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் ஒரு கார் வந்துடும். சார் எங்கே போயிட்டுருக்கீங்க, வாங்க நான் அந்த பக்கம்தான் போகிறேன், உங்களை ட்ராப் பண்ணிடுறேன்னு உங்களை அழைச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இப்போ ஒரு 50% உங்களுக்கு சூழ்நிலையை கடந்து வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு இறையருள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துடும். ஆனால் நான் இன்னைக்கு கிரகங்கள் சரியில்லையே, இன்னைக்கு எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு வீட்டில் உட்காராதீங்க. உங்கள் எந்த ஒர்க்கில் இருந்தாலும் சரி அந்த கடமையை நீங்கள் முழுமையாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கோ. மாணவர்கள் படிக்கும் பொழுது மனம் சோர்வடையக்கூடாது. அதே போல் இன்றைக்கி வந்து பலவிதமான போட்டித் தேர்வுகள்லாம் எழுதுகிற குழந்தைகள்கிட்ட ஒரு பலவிதமான தகவல்களை நாங்கள் மாணவர்கள் ரீதியாக சிந்தித்தோம். அதில் அப்போ அந்த மாணவர்கள்கிட்ட ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணும் பொழுது கடினமான படிக்கிறத விட போட்டித் தேர்வுகளுக்கு ஹார்ட் ஒர்க் தேவையில்லை, ஸ்மார்ட் ஒர்க் தான் தேவை அப்படின்னு சொல்கிறத கேட்டோம். அப்போ அந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது சிம்மராசி சார்ந்த பக்த கொடிகள்கிட்ட கொஞ்சம் குறைவாக காணப்படுறதோ அப்படின்னு கூட சிந்திக்க முடிகிறது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தாண்ட வேண்டிய மாதம், கடுமையான போட்டிகளை தாண்ட வேண்டிய மாதம், இதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த கடுமையான போட்டிகளை கடப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கீங்கன்னா உங்கள் கான்சன்ட்ரேஷன் முழுக்க அந்த பாதையில் அங்கே ரீச் ஆகிறத மட்டும்தான் இருக்கணும். நடு வழிகளில் யார் உங்களுக்கு ஃபோன் பண்ணாலும்
யார் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்காமல் உங்களது குறிக்கோளை நோக்கி நீங்கள் செயல்பட வேண்டும். அதை போல மாணவர்களாக இருந்தால் பாடத்தை எடுத்துட்டீங்கன்னா எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களை யாரோ கூப்பிடுறாங்க, வாசலில் யாரோ காலிங் பெல் அடிக்குது, எதுக்கும் ஏந்திருக்காதீங்க. உங்கள் கம்யூனிகேஷன்ஸு வீட்டில் தைரியமாக சொல்லுங்கள், நான் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. கெஸ்ட்டே வந்தால் கூட நீங்கள் ஏந்து போக வேண்டாம். நீங்கள் முழுக்க அந்த உங்களுடைய டார்கெட்டை நிறைவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க இருந்தாங்கன்னா போய் பேசிக்கலாம். உங்களுடைய குறிக்கோள் என்ன, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிங்க. உங்களுடைய கோல் என்ன, உங்களுடைய எய்ம் என்ன அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிங்க. அந்த கோலில் எப்படி அச்சீவ் பண்ணணும், அதில் எப்படி குறிக்கோளை வெற்றி அடையணும் அப்படிங்கிறத 2வது தீர்மானம் பண்ணுங்க. 3வது அந்த தீர்மானங்களை வெற்றி அடைவதற்கான செயல்முறைகளில் இறங்குங்க. இது 3 மட்டும் இந்த தனுர் மாதத்தில், மார்கழி மாதத்தில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணினீங்கன்னா இந்த மாதத்தை நீங்கள் வெற்றி மாதமாக மாற்ற முடியும். அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய உங்களுக்கு மாதங்கள் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை பெறக்கூடிய மாதமாக இருக்குது. அப்போ அந்த அனுகூலத்தை பெறக்கூடிய மாதத்தில் வெற்றி சதவீதம் கூடுதலாக வேண்டுமானால் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுடைய முழு சிந்தனைகளையும் உங்களது முழு குறிக்கோளையை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும். இந்த ஒரே ஒரு மெசேஜ் நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் சரி, சிம்ம ராசி சார்ந்தவர்கள் உலக அளவில் இருக்காங்க. இந்த மாதத்தில் அடுத்த மாதத்திற்கான இது ஒரு ஃபவுண்டேஷன் ஒர்க்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், யங் ஜெனரேஷனாக இருக்கலாம், ஃபேமிலி மேனாக இருக்கலாம், சீனியர் சிட்டிசனாக இருக்கலாம், எந்த ஏஜ் குரூப்பாக வேணாலும் நீங்கள் இருங்கோ. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மார்கழி மாதத்தை நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஒரு ஃபவுண்டேஷன் மந்த் அப்படிங்கிறத நீங்கள் சரியான விகிதத்தில் பிளான் பண்ணிட்டீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் எதிர்காலத்தில் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைய போகிறது அப்படிங்கிறதுல மைண்ட் செட் பண்ணிங்கன்னா ட்ரமெண்டஸாக இருக்கலாம். நேரத்தை வீண் பண்ணாதீங்கோ. உங்களது நேரத்தை வீண் செய்வதற்கு சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மந்தகாரகனுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விழறது. மனசுக்குள்ள சோம்பல் தனம் வேணும், சோம்பல் தனம் தோன்றும், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும், சின்ன சின்ன விஷயத்தில் ஓய்வெடுக்கலாமான்னு தோணும். ஆனால் எந்த காரியத்துக்காகவும் உங்களது சிந்தனைகளை நீங்கள் கடன் கொடுக்காமல் கடமைகளில் மட்டும் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள். அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். திடீர்னு சில ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுப்பாங்க, ஒரு மாயை ஏற்படும். அந்த மாயைகளில் சிக்காதீங்க. சூரிய பகவானை வழிபடுங்க. மனசுக்குள்ள ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்க. அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளமுடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசி சார்ந்தவர்களுக்கு கடந்த சில தினங்களாக, சில மாசங்களாக ஏற்பட்ட பலவிதமான சிரமங்கள் நீங்கி ஒரு பெருமூச்சு விட்டுருக்கீங்க. கடந்த காலத்தில் நீங்கள் கடந்து வந்த ஒரு பாதை இருக்க, கடினமான பாதை. அந்த கடினமான பாதையை கடந்து வந்து அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுருக்கீங்க. இந்த கன்யா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய மாசமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்களது ராசிக்கு சதுர் சப்தம ஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வர்றார். அப்போ கடந்த காலத்தில் இருந்த சிரமங்கள், கவலைகள், கட்டங்கள் எல்லாம் நீங்கி எடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷனில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகிறது. ட்ரமெண்டஸான ஒரு growth ஏற்பட போகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் பெருக போகிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள், அருமையான வெற்றிகள். சில பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ரீதியான முயற்சிகளை பண்ணும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படுவதை சிந்திக்க முடியும். கன்யா ராசி சார்ந்த இளைஞர்களுக்கு சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. இந்த பதிவினுடைய ஆரம்பத்திலேயே சொன்னேன்,
குரு பகவான் ஃபேவராக இருக்கக்கூடிய ராசிகளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்ததுன்னா இது மார்கழி மாதம் அப்படின்னு தள்ளி போட்டுறாதீங்க. உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு புள்ள கல்யாணத்துக்கு இருக்காங்க, நல்ல வரன் ஒருத்தர் ஜாதகம் கொடுக்குறாங்க, நான் மார்கழி மாதம் வாங்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. காரணம் என்னன்னா, சதுர் சப்தமஸ்தானாதிபதி 4-7க்கு அதிபதி பாக்யஸ்தானத்தில் இருக்கார். இந்த சமயத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள்லாம் தேடி வரும். அந்த மாதிரி நல்ல செய்திகள் தேடி வரும்பொழுது இது மார்கழி மாதம் அப்படின்னு ஒதுக்க வேண்டாம், தவிர்க்க வேண்டாம். கன்னியா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள். இதில் கூடுதல் சிறப்பாக சட்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மந்தகாரகன் இந்த சனீஸ்வர பகவான் 6வது ஸ்தானத்தில் இருக்கும்போது அபரிமிதமான அனுகூலத்தை, சனீஸ்வர பகவான் கோச்சார ரீதியாக 3, 6, 11வது ஸ்தானங்களை கடந்து வரும் பொழுது அனுகூலங்களை கொடுப்பார். அந்த வகையில் கன்னியா ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு 6வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய மந்தகாரகனும் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கிறார். அதனால அபரிமிதமான அனுகூலங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். சதுர்ஸ்தானத்தில் சூரிய பகவான் கடந்து வருகின்றார். கொஞ்சம் வேலை பலு ஜாஸ்தியாக இருக்கும். எவ்வளோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காலம்பரை ஏந்தா இரவு படுக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும். இதற்கு அவங்க ஜனனகால ஜாதகத்திலையும் ஒரு பெரிய ஆய்வு காணப்படுறது. இப்போ கோச்சார ரீதியாக கன்னியா ராசிக்கு 4வது ஸ்தானத்தில் சூரிய பகவான் கடந்து வரும்பொழுது ஓய்வில்லாத வேலைகள் உழைச்சுட்டே இருக்க வேண்டியிருக்கு அப்படிங்கக்கூடிய சிந்தனை ஏற்படும். சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார், ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். இந்த சமயத்தில் கன்னியா ராசியை சார்ந்தவர்கள், குறிப்பாக கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஆர்குமெண்ட்டுக்கு போக வேண்டாம். ஏதாவது சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டில் வேலையை பாருங்க. இந்த கணவன் மனைவி ஆர்குமெண்ட்டுக்கு போனால் அதுக்கு தீர்வே எடுக்க முடியாது. இதுக்கு நிறையா இன்றைக்கி நம்ம மீடியாக்கள்லேயும் தகவல் வந்துட்டே இருக்குது. அதனால கணவன் மனைவி ஒருத்தருக்கொத்தர் விட்டு கொடுக்கணும். இந்த கூட்டு தொழில் செய்கிறவர்கள், ஷேர் பிஸ்னஸ், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயத்தில் 2 பார்ட்னர் 3 பார்ட்னர் 4 பார்ட்னர் இருக்கிறவங்க பிஸ்னஸ்லாம் பார்க்குறோம். அந்த இடத்துல மனசு ஒத்து போகாது. அதனால கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்தகோடிகள் கூடுதல் கவனம் தேவை. குறிப்பாக சனிக்கிழமையில் விரதம் இருப்பது, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்தகோடிகளே, துலா ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த மார்கழி மாதம் அபரிமிதமான முயற்சிகளை வெற்றியடையக்கூடிய அருமையான மாதமாக அமைய போகிறது. கடந்த சில வாரங்களாக துலா ராசியை சார்ந்த பக்தகோடிகள் அவர்கள் பட்ட பாடு, எதையும் சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல. அந்த அளவுக்கு அழுத்தங்களை தாண்டி வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி இந்த மாதம் முழுவதும் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் வரும்பொழுது கடந்த காலத்தில் ஏதோ பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் முயற்சி பண்ணி மனம் சோர்ந்து இருந்த உங்களுக்கு உங்களது முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. முயற்சி திருவினை ஆக்கும் அப்படிங்கக்கூடிய உங்களது சிந்தனைகளுக்கு அபரிமிதமான வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. அதே போல கடந்த மாதத்தில் பலவிதமான காரணங்கள்னால பலவிதமான கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தது, பலவிதமான குழப்பங்கள் இருந்தது, பலவிதமான சந்தேகங்கள் இருந்தது. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு விடைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. கடந்த காலத்தில் ஒரு சூழ்நிலைகளில் இவர்கிட்ட இதை கேட்குறதா வேண்டாமா, இவங்கள்ட்ட இதை சொல்கிறதா வேண்டாமா அப்படின்னு பலவிதமான வினாக்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருந்தது. ஆனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு எதை யார் யார்கிட்ட எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அங்கீகார சிந்தனை தோன்ற போகிறது. இந்த அங்கீகார சிந்தனை அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதர்களுக்குமே தேவை.
சில சமயங்களில் இந்த குழப்பங்கள், கவலைகள், கட்டங்கள் நீங்குவதற்கு, தைரியமாக ஒரு செயலை செயல்படுத்துவதற்கு இவைகள்லாம் தேவைப்படுறது. அந்த விதத்தில் இந்த துலா ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை, தைரியத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைய போகிறது. இருந்தாலும் இந்த மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்கள் நேரம் எங்கேயோ ஒரு இடத்துல லேக் ஆகுது, அது எங்கெங்கிறத கண்டுபிடிங்க. சில சமயங்களில் மாணவர்கள் நான் நன்னா படித்தேன், எனக்கு மார்க்கே வரலம்பாங்க. ஆனால் அவர்கள் நேரத்தை எந்த இடத்துல தவற விட்டார்கள் அப்படிங்கிறத கவனிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படும். இப்போ துலா ராசி சார்ந்த மாணவ செல்வங்கள் எஜுகேஷனில் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய காலமாக இந்த காலத்தை எடுத்துக்கோங்க. அதே போல் யங் ஜெனரேஷன்ஸ், நீங்கள் வேலை வாய்ப்புக்காக ஒரு முயற்சி பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் நீங்கள் கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு கிரகங்கள் சொல்கிறது. குறிப்பாக ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல எந்தெந்த வேலைகளை எப்படி செய்யணும், சுயதொழில் செய்யக்கூடியவர்கள் உங்கள் டியூட்டியை தினந்தோறும் ஒரு அட்டவணை இடுங்கள், ஒரு பிளான் பண்ணுங்க. என்னன்னைக்கு என்னென்ன வேலையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்க. இந்த அஷ்டமஸ்தானத்தில் போய் குரு பகவான் கடந்து வரும்பொழுது உங்களுக்கு ஒரு சோர்வு ஏற்படும், ஒரு அலட்சியம் ஏற்படும். இந்த சோர்வு, அலட்சியத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அதே சமயத்தில் பஞ்சமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கிறார். இந்த பஞ்சமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கும் பொழுது ஒரு லேசினஸ், ஒரு அலட்சியம், எதையும் தள்ளி போடக்கூடிய ஒரு சிந்தனை தோன்றும். குறிப்பாக எந்த வேலையையும் நாளை பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க. இந்த நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லும் பொழுது அந்த வேலைகளுடைய அவசியமில்லாமல் போயிடும். அதனால அடுத்தது ஒரு வெற்றியாளர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் பார்க்கும்போது ஒரு சிந்தனை தோன்றும். யார் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட வேலைகளை விட கூடுதல் வேலைகளை செய்கிறார்களோ அவர்கள் அருகில் அதிர்ஷ்ட தேவதை இருப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் அதிர்ஷ்ட தேவதை, அதிர்ஷ்டம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அது என்ன சொல்லுவாங்கன்னா, யார் கூடுதல் வேலைகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு அருகில் அதிர்ஷ்ட தேவதை இருப்பாள் அப்படிங்கக்கூடிய சில பழக்கங்களையும் நாம் சிந்திக்க முடியும். அதனால துலா ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த மாதம் முழுவதும் லாபஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் கடக்கிறதுங்கிறது அருமையான அமைப்பு. இந்த காலகட்டத்தில் உங்களது முயற்சிகளை முடுக்கி விடுங்கள். உங்களது சிந்தனை ஆற்றலைகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். இளைஞர்கள் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சம்பந்தமில்லாத விஷயங்களில் நேர காலங்களை வீண் செய்ய வேண்டாம். குறிப்பாக இளைஞர்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனம், எச்சரிக்கை தேவை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் குழந்தைகளுடைய நடை, உடை, பாவனைகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உங்களது ராசிக்கு சட்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். 12வது ஸ்தானம் என்பது பாதத்தை குறிக்கும். கால் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. எதையும் ஆரோக்கிய ரீதியான விஷயங்களோடு சிந்திக்கும் பொழுது அபரிமிதமான அனுகூலங்கள் ஏற்படும். தன்வந்திரி பகவானை வழிபடுவது, தன்வந்திரி பகவானுடைய காயத்ரியை ஜபம் செய்வது, ஆரோக்கிய ரீதியான சத்தான சரிவிகித உணவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்ற சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்த கொடிகளே, உண்மையிலேயே விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள் எங்கு இருந்தாலும் அந்த இடம் க்ஷேமமாக இருக்கும் அப்படிங்கிறத நிச்சயமாக எல்லாருமே உணர்வீர்கள். விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த மார்கழி மாசத்துல அபரிமிதமான ஒரு உயரிய சிந்தனைகள் தோன்ற போகிறது. தனஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்கள் ராசி மேலே விழறது. தன பஞ்சமஸ்தானாதிபதி 2-5 குடைய இறைவன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் 2-5 குடைய குரு பகவானுடைய பார்வை உங்களது ராசி மேல் பதிவதும் அருமையான ஒரு அமைப்பை காட்டுகின்றது. இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் உங்களது ராசியிலேயே புத பகவான் சஞ்சரிக்கின்றார்.
புத பகவானுடைய பார்வை குரு பகவான் மேல் பதிகின்றது. குரு பகவானுடைய பார்வை புத பகவான் மேல் பதிகின்றது. உயரிய எண்ணங்கள்லாம் தோணுது. ஆனால் அந்த எண்ணங்களை எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் தவிக்கிறீங்க. நான் சொல்கிறத கேட்டால் இந்த உலகத்தையே நான் மாற்ற முடியும், ஆனால் நம்ம சொல்கிறத யார் கேட்குறா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் ஏற்படுறது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த குரு பகவானுடைய பார்வை புத பகவான் மேல் படியும் பொழுதும், புத பகவானுடைய பார்வை குரு பகவான் மேல் பதியும் போதும் நல்ல நல்ல அறிவாற்றல்கள் தோணும். அதை தோன்றதெல்லாம் ஒரு குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. அந்த குறிப்புகள் நாளைக்கு உங்களது குடும்பத்திற்கும் உங்களது சமுதாயத்திற்கும் உங்களது நண்பர்களுக்கும் வாய்ப்பு இருந்தால் இந்த உலகத்திற்கும் நிச்சயமாக பயன்படக்கூடிய வகையில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனால் இவைகளெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்காதீங்க. உங்கள்கிட்ட தோணக்கூடிய ஒவ்வொரு குறிப்புகளையும் நீங்கள் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரும். குறிப்பாக இந்த விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு அதே சமயத்தில் எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே ஓப்பனாக பேசிடுறீங்க. அதனால பலவிதமான சூழ்நிலைகள், நாம் சொல்கிறத எல்லாரும் கேட்டு நடப்பாங்களா, எப்போதும் நடப்பாங்களான்னு தெரியாது. அதனால மனசுக்குள்ள தோன்றதெல்லாம் டான்னு பேசணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது கூட நல்லது. காரணம் என்னன்னா, தசமஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். குறிப்பாக ஒர்க் பண்ணக்கூடிய இடம், ஆஃபீஸாக இருக்கட்டும், ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், ஓன் பிஸ்னஸாக இருக்கட்டும், அந்த இடத்துல மனதுக்குள்ள தோன்றதெல்லாம் அப்படியே ஓப்பனாக பேசிடாதீங்க. தசமஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். விருச்சிக ராசிக்காரங்கள்ட்ட சென்சாரே இருக்காது. அப்படியே நினச்சதை அப்படியே பேசிடுவாங்க. அப்புறமா நான் இப்படி பேசிட்டேனா அப்படின்னு கேட்பாங்க. அதனால அவசரப்பட்டு மனதில் தோன்றுவதையெல்லாம் வெளிப்படையாக பேசாதீர்கள். மாணவ செல்வங்கள், இந்த சமயத்தில் கொஞ்சம் கிளைமேட்டு கூலாக இருக்கும். நன்னா நீங்கள் இழுத்து போத்திட்டு நன்னா படிக்கலாம். உங்கள் கான்சன்ட்ரேஷன் முழுக்க பாடத்திலேயே படிங்க. உங்கள் கான்சன்ட்ரேஷன் முழுக்க உங்கள் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அருமையான முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே போல் இளைஞர்களுக்கு, நான் ஒரு ஆஃபீஸில் வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சி பண்ணுறீங்கன்னா ஒரு ட்ரமெண்டஸான சக்ஸஸ் உங்களுக்கு இருக்குது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள். இதை நம்ம ராசி பலனில் குறிப்பாக சொல்கிறோம். விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் விட்டுடாதீங்கோ. நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் வரும். தன பஞ்சமஸ்தானாதிபதி 2-5 கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்களது ராசி மேலே விழறது. அதனால விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது உங்களது வாழ்க்கையில அபரிமிதமான முன்னேற்றங்களை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாடி ஓடி வரும். முயற்சி ஸ்தானாதிபதி சதுர்ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். சில சமயங்களில் இந்த விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துடுறாங்க, ரொம்ப கவலைப்படுறாங்க. ஒரு தடை ஏற்பட்டதுன்னா அதை நினச்சி கவலைப்படுறாங்க. இந்த பயங்களை கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த பயம் உங்களுக்கு ராசியில் சந்திர பகவான் நீச்சமாகறதுனால ஹைலி சென்சிட்டிவாக இருக்கீங்க. இந்த ஹைலி சென்சிட்டிவ் திங்கிங் வேண்டாம், பயங்கள் வேண்டாம், கவலைகள் வேண்டாம், குழப்பங்கள் வேண்டாம், சந்தேகங்கள் வேண்டாம். உங்களுக்கு எது சரி அப்படின்னு தோணுதோ அதை கரெக்டாக செய்யுங்கோ. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாபஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். ஒரு ட்ரமெண்டஸான ஸ்பிரிச்சுவல் சக்சஸ் காத்துன்னு இருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆன்மீக ரீதியான வெற்றிகளை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த மார்கழி மாதம் அபரிமிதமான அனுகூலங்களையும் வெற்றியையும் வாரி வழங்க போகிறது. கொஞ்சம் கடுமையான வேலை பலுக்கள் இருக்கும் பொழுது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சத்தான சரிவிகித உணவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ. பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுங்கோ. வாழ்க்கையில் எந்தெந்த காலகட்டங்களில் எதை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு திட்டமிடுங்க. வயதில் பெரியோர்கள்
சரியான சரிவிகித உணவுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களது முயற்சிகள் யாவும் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கையை தன்னகத்தே உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு ஒரு ட்ரமாண்டஸான ஒரு சேஞ்ச் ஏற்பட போகுது. என்ன சாமி, தனுர் ராசிக்கு ராசிநாதன் சஷ்டமஸ்தானத்தை கடந்து வர்றார். உங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யாட்டாலும் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உங்கள் மனசில் இருக்கு. அந்த மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கே கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு என்வரன்மெண்டல் சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது. உங்கள் ஒர்க் பாட்டில் ஆஸ் யூஷுவல் போயிட்டே இருக்குது. உங்கள் டியூட்டி, உங்கள் கடமையை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு என்னென்னா, எந்த வேலையை கொடுத்தாலும் அதை சரியாக செய்யணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டீங்க. அந்த சரியாக செய்யணுங்கக்கூடிய தீர்மானம் உங்கள் கடமைகளில் உங்களை அழைச்சிட்டு போயின்னு இருக்கு. அந்த கடமையை நீங்கள் கரெக்டாக செய்யும் பொழுது இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்பட்டுருக்கு. அதை தான் நீங்கள் பெற்றுருக்கீங்க. ராசிநாதன் சஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் 2-3க்கு அதிபதி 3வது ஸ்தானத்தை கடந்து வர்றார். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, சில சமயங்களில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் பிரதிகூல ஸ்தானத்தில் இருந்தாலும் பிரதிகூலத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அனுகூல ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது நமக்கு அனுகூலத்தினுடைய சதவிகிதம் கூடுதலாக கிடைக்கும். கொஞ்சம் புரியறது மாதிரி இருக்கா? அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய, வெற்றியை கொடுக்கக்கூடிய, நல்லதை செய்யக்கூடிய கிரகம் ஒரு சரியான இடத்துல இல்லை அப்படின்னு இருந்தாலும், பிரதிகூலத்தை கொடுக்கக்கூடிய, இடைஞ்சலை கொடுக்கக்கூடிய கிரகம் நல்ல இடத்தை கடந்து வரும் பொழுது நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக நாம் சிந்திக்கலாம் இல்லையா? அப்போ தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது டியூட்டி கரெக்டாக இருக்குது. உங்களது கடமையை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த கடமையை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிறதுனாலேயே மனசுக்குள்ள ஒரு திருப்தி ஏற்பட்டுருக்கு. இதில் கூடுதல் சிந்தனை என்னென்னா, பாக்யாதிபதி உங்கள் ராசியை கடந்து வர்றார். பாக்யாதிபதி உங்கள் ராசியை கடந்து வரும்பொழுது எதிர்பார்க்காத வெற்றிகளை எல்லாம் நீங்கள் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள், மகிழ்ச்சி, ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. இதில் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். மார்கழி மாதத்தில் வீடு வாங்கலாமா? மார்கழி மாதத்தில் நிலம் வாங்கலாமா? மார்கழி மாதத்தில் குடி போகலாமா அப்படின்னு பல டவுட்ஸ் எல்லாருக்கும் இருக்குது. மார்கழி மாதத்திற்கு மூல மாதம்னு பேர். அந்த மார்கழி மாதத்தில் பால் காய்ச்சறது, குடி போகிறது சாஸ்திரத்தில் இடம் கிடையாது. அதே போல் வீடுகள் வாங்கலாமா, மனைகள் வாங்கலாமா அப்படிங்கிறது அவரவர்கள் ஜனனகால ஜாதகத்தை பாருங்க. அதே சமயத்தில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வருதுன்னா அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் குறிப்பாக தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கட்டிய வீடுகள், பழைய எங்கேயாவது ஊர் ஓரமாக தெரு ஓரமாக இருக்கக்கூடிய இடங்கள் ரொம்ப நாமினல் ரேட்டுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு ரொம்ப கேஷ் தேவையா, இந்த ரூபா வந்துட்டாங்கன்னா இதை நான் தரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வரும். அந்த மாதிரி வரும்போது ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து அந்த டாக்குமெண்ட்ஸை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நீங்கள் தனுர் மாதம் மார்கழி மாதம் முடிஞ்சிடும், தை மாதத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். அதனால தனுர் ராசி சார்ந்த பக்த கொடிகள் பூமி சம்பந்தப்பட்ட அசையா சொத்துக்கள் ரீதியான வாய்ப்புகள் வரும்போது இதை மார்கழி மாதம் அப்படின்னு காரணம் காட்டி ஒதுக்க வேண்டாம். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது. இளைஞர்கள் முயற்சிகளை முடுக்கி விடுங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் எந்த சூழ்நிலைகளும் பொறுமை நிதானத்தோடு தீர்மானிப்பது நல்ல மாற்றங்களை கொடுக்கும். வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. தனுர் ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு ராகு பகவானை வழிபடுவது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த மார்கழி மாதத்தில்
பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் வரப்போகுது. இந்த பெரிய பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது அப்படின்னா அந்த மாற்றங்கள் எந்த மாற்றமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? இதில் 2 விதத்தில் நீங்கள் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. இந்த மாதத்தில் உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். பொதுவாகவே 2, 5, 7, 9வது ஸ்தானங்களை குரு பகவான் வர்றதுங்கிறது அருமையான அமைப்பு. இந்த அமைப்பு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஃபேவரான டேர்னிங் பாயிண்ட்டை இந்த மாதத்தில் கொடுக்க போகிறது. அந்த டேர்னிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் என்னத்தை எப்படி ஸ்டடி பண்ண போகிறீர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிச்சயமாக ஒரு ட்ரமெண்டஸான ஒரு குரோத்தை நோக்கி உங்கள் வாழ்க்கை பயணம் வந்துட்டுருக்கு. அதில் மாற்று கருத்து கிடையாது. குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு நல்ல குரோத் ஏற்பட்டுருக்கு. யங் ஜெனரேஷனுக்கு உங்களுடைய வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுத்துட்டுருக்கு. சுய தொழில் செய்யக்கூடிய பக்தகுடிகளுக்கு தொழில் ரீதியான வெற்றிகள் அனுகூலத்தை கொடுத்துட்டுருக்கு. குடும்பத்திலையும் சுப செய்திகள் வந்துட்டுருக்கு. ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தடை ஏற்படுற மாதிரி இருக்கே அப்படின்னு கவலைப்பட்டுருக்கீங்க. உண்மைதான். உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தில் போய் சஞ்சரிக்கிறார். இப்போ நீங்கள் எந்த ஸ்டேஜில் திரும்ப இருக்கீங்க? நல்லா பசிக்கிறது, அருமையான உணவு விடுதிக்கு வந்துட்டீங்க, அங்கேருந்து நல்ல வாசனையும் கிடைக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் டேபிளில் கொண்டு வந்து நல்ல ஒரு வாசனையான அருமையான சுவையான உணவை கொண்டு வச்சுட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து போயிருக்கீங்க. மற்றவங்களுக்கெல்லாம் இன்னும் ஃபுட்டு வரல. ஒரு நிமிஷம் இருந்தால் வந்தோடனே எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாமா அப்படின்னு ஒரு நண்பர் சொல்கிறார். ஓகேன்னு வெயிட் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு வர வேண்டிய உணவும் வந்துடுச்சு, உங்கள் டேபிள்லேயும் இருக்குது. அதனுடைய கலரேஷனும் சரி, அதனுடைய ஸ்மெல்லும் சரி ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் மற்றவர்களுக்கு வந்தோடனே சேர்ந்து சாப்பிட்லாங்கிறதுக்காக ஒரு டியூரேஷன், ஒரு டைம் ஆறுது இல்லையா? அந்த நேரத்தில் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா எல்லாருக்கும் வரப்போகிறது, எல்லோரும் சேர்ந்து சாப்பிட போகிறீங்க. அப்போ உங்களுக்கு வர வேண்டிய சுவையான உணவு, ஆரோக்கியமான உணவு உங்களுக்கு ரெடி ஆகிடுது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ வரக்கூடிய இந்த சின்ன தடை அது எதை போலன்னா இந்த மாதிரியான ஒரு சில மணித்துளிகளான ஒரு விஷயந்தான். இதை நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுட்டு டேபிளுக்கு எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய சுவையான உணவை நீங்கள் சுவைச்சு சாப்பிட்றதுல உங்கள் கான்சன்ட்ரேஷனை செலுத்துறது தானே நல்லாயிருக்கும். அதனால இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதுல எதிர்கொள்ளக்கூடிய தருணங்களை எவ்வாறு நாம் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மகர ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு ஒரு பெரிய பெரிய ட்ரமெண்டஸான எதிர்பார்க்காத நல்லதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அதே போல் குழந்தைகளுக்கு கல்வி ரீதியான வெற்றிகள். ஒரு இன்டர்வியூ போன இளைஞர்களுக்கு உங்களுக்கு அந்த சக்ஸஸ் கிடச்சிருக்கு, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு, நான் எதிரே பார்க்கல, எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப நாள் ஆறுது, எங்கள் பையனுக்கு 29 வயசு ஆறுது, இப்போ மேரேஜ் நிச்சயமாயிடுச்சு, நல்ல சம்பந்தி, நல்ல குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் உங்கள் முயற்சிங்கிறது ரொம்ப ஒரு போற்றக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் கடமையை ரொம்ப கண்ணும் கருத்துமாக செய்கிறீங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே உங்களுடைய எஃபோர்ட்டு தான். அந்த எஃபோர்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னா ராகு பகவான். மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இப்போ கிரியேட்டர் யாருன்னா ராகு பகவான் தான். அவர் உங்களை இயக்கின்னு இருக்கார், உங்கள் முயற்சியை முடுக்கி விட்டு இருக்கார். உங்கள் மனசுக்குள்ளே எப்பப்பெல்லாம் சோர்வு ஏற்படுதோ கவலைப்படாதன்னு தட்டி கொடுத்துட்டுருக்கார். அப்போ உங்கள் முயற்சியும் வெற்றி ஆகின்னு இருக்கு. இந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு யார் கொடுத்துட்டுருக்காருன்னா குரு பகவான் கொடுத்துட்டுருக்கார். இப்போ பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அருமையான அனுகூலத்தை கொடுத்துட்டுருக்கார். அதே சமயத்தில் பாக்யஸ்தானத்தில் போய் கேது பகவான் இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. அடுத்தது இந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு வினா, விரயஸ்தானத்தில் போய் இந்த மாதத்தில் சூரியன் இருப்பார். ஆமாங்க. அவர் அஷ்டமஸ்தானாதிபதியாச்சே. ஆமாங்க.
அஷ்டமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடக்கும்போது 2 விதத்தில் நீங்கள் இதை திங்க் பண்ணலாம். ஒன்று, ஒரு பெரிய செலவு ஒன்று செய்ய போகிறீங்க, ஆனால் அந்த செலவை நீங்கள் கையிலேருந்து செய்ய மாட்டீங்க, உங்களை சார்ந்தவர்களை செய்ய வைப்பீங்க. அதுதானே உங்கள் திறமை. நீங்கள் ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் ஃபேஸ் பண்ண போகிறீங்க, ஒரு பெரிய செலவு செய்ய போகிறீங்க இந்த மாதத்தில், ஆனால் உங்கள் கை காசு எடுக்க போகிறதில்ல. அது யார் மூலமாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிடுறீங்க. ஆனாலும் இந்த சமயத்தில் கொஞ்சோண்டு எச்சரிக்கையாக இருங்க. இந்த சிக்னேச்சர் போடும்போதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் காஷியஸாக இருங்க. இந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த மாதம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைய போகிறது. யங் ஜெனரேஷனில் இருக்கிறவாளுக்கு ஒரு ட்ரமெண்டஸான குரோத்தை கொடுக்க போகிறது. திருமண வயசில் இருக்கிறவாளுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுக்க போகிறது. இந்த தகவலை குரு எந்தெந்த ராசிக்கெல்லாம் ஃபேவராக இருக்கோ அதிலெல்லாம் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இது மார்கழி மாதம் ஜாதகம் வாங்கலாமா, ஜாதகம் கொடுக்கலாமா, ஜாதகம் பார்க்கலாமா, இதெல்லாம் வேண்டாம். அவசியம் ஜாதகம் வாங்கலாம், அவசியம் ஜாதகம் கொடுக்கலாம், அவசியம் ஜாதகம் பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் மார்கழி மாதம் அப்படின்னு தள்ளி போடாதீங்கோ. அதே போல் அசையா சொத்துக்கள் ரீதியான சுப செய்திகள் வந்ததுன்னா அந்த வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மார்கழி மாதம் அப்படின்னு தள்ளி போடாதீங்கோ. அதே போல் உங்களது ராசிநாதன் தனஸ்தானத்தை கடந்து வர்றார். சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் உங்களது ராசிக்கு 1-2க்கு அதிபதி 1-2க்கு அதிபதி 2வது ஸ்தானத்தில் சொட்சேத்திர பலம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெற்றிருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சிரமத்தை கொடுத்தாலும் ஒரு பெரிய பெனிஃபிட் அவர் கொடுக்க போகிறார். அந்த பெனிஃபிட்டை நீங்களே உணர போகிறீங்க. குறிப்பாக அந்த பெனிஃபிட்ஸ் இரும்பு சம்பந்தப்பட்ட அனுகூலமாக இருக்கலாம். பாக்யஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். தந்தை வழி சொந்தங்கள் மூலம் ஏதோ ஒரு ஆசோலேஷன் இருக்குது, ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தீர்மானத்தை செய்கிறது நல்லது. வியாழக்கிழமையில் விரதம் இருப்பது, மகான்கள் சித்தர்கள் இவர்களுடைய சன்னதிகளை தரிசனம் பண்ணுறது, மகான் சேஷாத்ரி சுவாமிகள் தரிசனம் செய்கிறது, இவைகளெல்லாம் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க போகிறது. மகர ராசி சார்ந்த பக்த கோடிகள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, செலவு செய்யும் பொழுது பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்பராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த மார்கழி மாதம் அருமையான வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம். இதை நோட் பண்ணிங்கோ. இந்த மார்கழி மாதம் யாராருக்கெல்லாம் அனுகூலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சூக்ஷ்மத்தை நாம் சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். எப்பொழுதுமே 3, 6, 10, 11வது ஸ்தானங்களில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் போது அருமையான மாற்றங்கள் ஏற்படும். கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சப்தம ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வருகின்றார். கணவனாக இருந்தால் மனைவி மூலமோ, மனைவியாக இருந்தால் கணவன் மூலமோ உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியான விகிதத்தில் பிளான் பண்ணுங்க. அதே போல் அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த வெற்றிகள், அரசியல் பிரமுகர்கள், அரசியல் பெரியோர்கள் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு ட்ரமெண்டஸான ஒரு growth ஏற்பட போகிறது. ஃபைனான்ஷியல் growth ஏற்பட போகிறது. அருமையான முன்னேற்றங்கள். இந்த வாய்ப்புகளை அரசு சார்ந்த பெரியோர்கள் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். உங்களது கடமைக்கு, உங்களது முயற்சிக்கு, கடந்த காலத்தில் நீங்கள் செய்த சேவைக்கு பாராட்டுக்கள், பரிசுகள் கிடைக்க போகிறது. கும்ப ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு தன லாபஸ்தானாதிபதி 2-11க்கு அதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் உங்களது சிந்தனைகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. இருந்தாலும் உங்களது ராசிநாதன் உங்களது ராசியை கடந்து வருகின்றார். 2வது ஸ்தானத்தில் ராகு பகவான், 8வது ஸ்தானத்தில் கேது பகவான் கடந்து வரும் பொழுது பொருளாதார ரீதியான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை, கூடுதல் எச்சரிக்கை தேவை. உங்களது பேச்சாற்றலில் பொறுமை தேவை, நிதானம் தேவை. வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது மிக மிக யோசித்து வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டும். விட்னஸ் சிக்னேச்சர் போடும் பொழுது முற்றிலுமாக கவனம் தேவை. ஒவ்வொரு கையெழுத்து போடும் பொழுதும்
குரு பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு கையெழுத்து போடுவது அனுகூலத்தை கொடுக்கும். அஷ்டமஸ்தானத்தை கேது பகவான் கடந்து வரும்பொழுது வெளியூர் நண்பர்கள், வெளிநாட்டு நண்பர்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். மாணவ செல்வங்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. இளைஞர்கள் வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகளை கூடுதல் முயற்சியோடு முடுக்கிவிட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் காணப்படுகின்றது. வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் சிந்திப்பது நல்லது. கும்ப ராசியை சார்ந்த, கும்ப லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பொருளாதாரத்தில் அபரிமிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் கிடைக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். அன்பு பண்பு பாசம் மிக்க மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த மாதம் அருமையான வெற்றியை பெறக்கூடிய மாதமாக அமைய போகிறது. கடந்த காலத்தில் நமக்கு வந்த கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், ஜாதகம் பார்க்க வந்த பக்தர்களாக இருக்கட்டும், மீன ராசியை சார்ந்தவர்கள் பல விதத்தில் கஷ்டப்பட்டு பலவிதமான தகவல்களை எல்லாம் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒரு ஜோதிடர் என்பவர் ஒரு சரியான ஆன்மீக ஆலோசகராகவும், ஜோதிட ரீதியான ஆலோசகராகவும், குடும்ப ரீதியான ஆலோசகராகவும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை இறைவன் வழங்கி இருக்கின்றார். அந்த வகைகளில் யாருக்கு எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவர்கள் கூறக்கூடிய அன்பான கருத்துக்களை கேட்டு அவர்களுக்கு ஆறுதல் கூற வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. அந்த விதத்தில் நம்ம ஆஃபீஸில் எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம். அந்த எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசி அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டுகளுக்கு பலவிதமான சலுகைகளை செய்து வருகின்றோம். அந்த விதத்தில் அவர்கள் தொடர்பு கொண்டு அவர்கள் கூடக்கூடிய கருத்துக்களுக்கு ஆன்மீக ரீதியான, ஜோதிட ரீதியான, ஜாதக ரீதியான கருத்துக்களை அவர்களுக்கு கூறி அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். அந்த விதத்தில் எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் என்று சொல்லக்கூடிய பக்த கொடிகள் அந்த விஷயங்களை உலக அளவில் இருக்கக்கூடியவர்கள் பிரத்யட்சமாக உணர்ந்து வருகிறார்கள். அந்த விதத்தில் கடந்த மாதத்தில் மீன ராசியை சார்ந்த, மீன லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் பல விதத்தில் பலவிதமான கவலைகள் கட்டங்களை எல்லாம் சந்தித்து இப்பொழுது மார்கழி மாதத்தில் வந்திருக்கும் பொழுது ஒரு பயத்தோடு தான் இருக்கு. ஆனால் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. உங்களது கவலைகள் நீங்க போகிறது, உங்களது கட்டங்கள் நீங்க போகிறது, உங்களது சிரமங்கள் நீங்க போகிறது. நீங்கள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும், எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும் கடந்த காலத்தில் பட்ட கவலைகள் கட்டங்கள் நீங்க போகிறது. இந்த மார்கழி மாதம் இதை பீடு மாதம் என்று ஒதுக்கி விடாதீர்கள். உங்களது ராசிக்கு சட்டமஸ்தானாதிபதி 6க்குடைய சூரிய பகவான் தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது உங்களது மனதில், உங்களது குடும்பத்தில், உங்களது சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய அத்துணை விதமான கட்டங்களும் கதிரவனை கண்ட பனி போல விலகுவதை நீங்கள் பிரத்யட்சமாக உணர முடியும். குறிப்பாக பணியாற்றக்கூடிய இடங்கள், உங்களது குடும்பங்கள், உங்களது உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் ஒரே சமயத்தில் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வந்திருக்கிறார்கள் மீன ராசியை சார்ந்தவர்கள். இப்போ இந்த தசமஸ்தானத்தை நோக்கி சூரிய பகவான் பிரவேசிக்கும் பொழுது உங்களது ராசி நாதன் முயற்சி ஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதை நீங்கள் உணர முடியும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. குடும்பத்தார்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள், கவலைகள், கட்டங்கள் நீங்க போகிறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியம் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போகிறது. உங்களது உள்ளத்தை அழுத்தி கொண்டிருந்த இல்ல ரீதியான பிரச்சனைகள், சில பிரச்சனைகள் ஏற்பட்டதுன்னா இல்லத்தையும் அழுத்துறது, உள்ளத்தையும் அழுத்துறது.
இவைகளுக்கு நல்ல தீர்வுகளை இறையொருள் உங்களுக்கு கொடுக்க போறார். இந்த சமயத்தில் மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. உங்களது ராசியிலேயே ராகு பகவான் கடந்து வருவதும் சப்தமஸ்தானத்தில் கேது பகவான் கடந்து வருவதும் இதில் ஒரு பெரிய விஷயத்தை மீன ராசிக்காரால்கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம். ராகு பகவான் உங்களது ராசியில் இருந்து பலவிதமான கட்டங்களை கொடுத்தாலும் உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான், நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர், உங்களை நன்னா புரிஞ்சுப்பாங்க. இது ஒரு பெரிய பெரிய சூக்ஷ்மம். யாருக்கு லக்னத்தில் ராகு இருந்து 7ல் கேது இருந்ததுன்னா, இந்த கேது பகவான் அப்படிங்கக்கூடியவர் ஒரு ஃபில்டர் கான்செப்டை கிரியேட் பண்ணுவார். அதனால யார் ஜனனகால ஜாதகத்திலேயோ 1, 7ல் சர்ப கிரகங்கள் இருக்கே அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்னங்கிறத பார்க்கணும். ராகு பகவான் எந்த சாரத்தில் இருக்கார், கேது பகவான் எந்த சாரத்தில் இருக்கார், இவைகளெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா கேது பகவான் அப்படிங்கக்கூடிய கிரகமானது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். இப்போ கூட மீன ராசி சார்ந்தவர்கள், நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பௌஸ் சப்போர்ட், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பௌஸ் சப்போர்ட் அது அபரிமிதமான உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இது இந்த 1, 7 சர்பகிரகங்களை நினச்சி பக்தர்கள்லாம் கவலைப்பட்டுருக்கீங்க. மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு இயல்பு என்ன தெரியுமா? நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நினச்சி சந்தோஷப்படுறத விட நம்மள்கிட்ட இல்லாததை நினச்சி கவலைப்படுவோம். நம்மள்கிட்ட இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படக்கூடிய இயல்புங்கிறது கொஞ்சம் குறைவு. நம்மள்கிட்ட எது இல்லையோ அதை நினச்சி கவலைப்படுவோம். அதனால மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த மார்கழி மாதம் அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்க போகிறது, ஏற்றங்களை கொடுக்க போகிறது. அபய ராகு அனுகிரக கேதவே நமஹா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்படும். பக்த கொடிகள் அனைவருக்கும் இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியோட 2025ஆம் ஆண்டுக்கு ஒவ்வொரு ராசி பக்த கொடிகளுக்கும் சிறப்பான ராசி பலன் வழங்கி இருக்கும். அதை முழுமையாக பார்த்து உங்களது உற்றார் உறவினர்களுக்கும் அந்த தகவலை ஷேர் செய்து நீங்களும் பயன்பெற்று உங்களை சார்ந்தவர்களுக்கும் பயனடைய செய்யக்கூடிய சிந்தனைகளோடு திகழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான வெற்றிகள் பெருக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும், அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும், மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ, நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும், நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் சித்திக்கட்டும், நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுகிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. புதுவை ஸ்ரீ பைரவ சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜைகளை பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம்.